In the name of Jesus. இது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாமத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இந்த நாமத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். வேத வசனத்துல நிறைய இடத்துல இயேசுவின் நாமத்தை பத்தி போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய நாமத்தின் பத்தி போட்டிருக்கு. யெகோவாகிய தேவன், அப்புறம் எல்ஹோயிம், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், இது எல்லாத்தையும் நம்ம பழைய ஏற்பாட்டுல நிறைய நாமத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டுல அந்த நாமம் பூமியில அந்த அந்த வார்த்தை மாம்சமானது நம்ம வேத வசனத்துல பாக்குறோம். அந்த வார்த்தை பூமியில மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நம்ம மத்தியில வாசம் செய்தார். அதே தேவன் தான். அப்போ அந்த தேவன் கிருபைகளினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நம்ம மத்தியில வருகிறார். அவர் மரணத்தை ஜெயித்தபடினால பழைய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கிற நாமம் அது எல்லாவற்றையும் ஒரு பெரிய அத்தாரிட்டி ஒன் பேக்ல வந்துருது. என்ன நாமம்னா ஜீசஸ்ங்கிற ஒரு நாமத்துக்குள்ள வந்துருது. சரிங்களா? அப்போ இப்பவும் நம்மளோட ஜபம் இயேசுவின் மூலம் தான் நம்ம போறோம். நம்ம எதனால நம்ம ஃபாதர் கிட்ட போகணும்னா கூட, நம்ம ஹெவனுக்கு போகணும்னா கூட இயேசுவின் மூலமா தான் போக முடியும். பிசாசை பயன் பண்ணா கூட இயேசுவின் மூலமா தான் பயன் பண்ண முடியும். நம்ம ப்ரே பண்றோம்னா இயேசுவின் மூலமா தான். எவ்ரிதிங் the name called Jesus. சரி, இன்னைக்கு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்னென்ன சம்பவிக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம குயிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் கம், COME, கம். இதுல நம்ம எங்கன்னு பார்க்கும்போது வேத வசனத்துல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். நான் இங்கிலீஷ்ல வாசித்துட்டு அப்புறம் தமிழையும் வாசிக்கிறேன். Then David said to the Philistines, you come to me with a sword, with a spear, and with a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied. அப்போ இங்க தாவீது பெலிஸ்தேர், அதாவது அந்த அந்த கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறான். நின்ன டைம்ல கோலியாத்து பட்டயம் இருக்கு, பட்டயம் ஈட்டி இருக்கு, கேடகம் பெருசா அப்படி கொண்டு நிக்கிறாரு. ஆனா இவன் கையில எதுவுமே இல்ல. இவன் கோலாக்கால நம்பவும் இல்ல, இவன் கையில இருக்கிற அந்த கவலை நம்பவும் இல்ல. இவன் யார நம்பி போறான்னா, he is going, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடன் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். the name of the Lord. ஓகே, ஐ கம் டு யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போறோம், நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய நமக்கு சோதனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடக்கணும். ஸோ அப்போ எந்த சூழ்நிலையில நம்ம உலகத்துல எடுத்து வைக்கும் பொழுது நம்ம இயேசுவின் நாமத்துல நம்ம எடுத்து வைக்க வேண்டும். பாருங்களேன், ஒரு பெரிய கோலியாத்து முன்னாடி நின்னா மட்டும்தான் நம்ம சில நேரத்துல நம்ம நாமத்தை யூஸ் பண்றோம். ஏதோ ஒரு பேராபத்து வருகின்ற சூழ்நிலை மாதிரி தெரிஞ்சாதான் நம்ம இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்றோம். ஆனா சாதாரண நேரத்துல நம்ம எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறோம். இயேசுவின் நாமத்துல முன்னாடி போக மாட்டேங்கிறோம். பாருங்களேன், இங்க என்ன சொல்ற, கம் டு யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட். நான் இயேசுவின் நாமத்துல இங்க வந்திருக்கிறேன். அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வேணும். நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், அல்லது வேலைக்கு போறோம், அல்லது பிசினஸ் பண்ண போறோம், எங்க நீங்க போனாலும் யூ ஹாவ் டு டூ ஒன் திங். இயேசுவின் நாமத்துல நம்ம போக வேண்டும். நம்ம கார்ல டிராவல் பண்றீங்களா, இயேசுவின் நாமத்துல டிராவல் பண்ணுங்க. அல்லது நீங்க ஊழியத்துக்கு போறீங்களா, இயேசுவின் நாமத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டு போங்க. ஏன்னா அதுல போகும்பொழுது நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்குது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் நம்ம ஜெயத்தை கொடுக்கின்ற நாமம். அப்போ நம்ம எப்பொழுதும் எந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில செஞ்சாலும், என்ன பிளான் பண்ணாலும், நம்ம ஒரு சின்ன காரியமா தான் இருக்கும். சரிங்களா? நீங்க வீடை விட்டு வெளியில போறீங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம வீடை விட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றதே ஒரு தேவனுடைய பெரிதான கிருபை. ஏன்னா அவ்வளவு கொடுமையான உலகம் இருக்கு, கொடுமையான பிசாசுடைய தந்திரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம எப்படி போகணும்னா இயேசுவின் நாமத்தை கொண்டுதான் போக வேண்டும். அப்ப நேம் ஆஃப் த லார்ட், ஐ கம் டு யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட். நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்க ஃபேஸ் பண்றீங்களா? எவ்வளவு பிரச்சனை, உங்க வீட்டுல பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டு இருக்குதா? யாருமே ஆண்டருக்குள்ள வரலையா? இயேசுவின் நாமத்துல அவங்க முன்னாடி போய் நில்லுங்க. அந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறும், அந்த இடத்துல பிரச்சனைகள் மாறும், அந்த இடத்துல போராட்டங்கள் மாறும். அப்ப இயேசுவின் நாமத்துலதான் நம்ம போய் முன்னாடி நிக்க வேண்டும். முதலாவது இங்க தாவீதை போய் அததான், அவன் கையில ஒரு கூழாங்கல் இருக்கு, அவனுக்கு கரெக்டா எய்ம் பண்ணி அடிக்கவும் தெரியும். ஆனா அந்த பலத்தால நம்பி போகல. எப்பொழுதும் நம்மளுடைய பலத்தால நம்பி போகாதீங்க. நம்மளுடைய பணத்தால நம்பி போக கூடாது. நம்மளுடைய படிப்பு, அந்தஸ்து, எனக்கு தெரிய செல்வாக்கு, எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸோட
பவர் அவங்கள வச்சு நம்ம போலான்னு நினைக்கும் போது we cannot make anything. எப்பொழுதும் எந்த காரியமும் உங்களோட வாழ்க்கையில அது 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 பெரிய காரியமா இருந்தாலும் சரி, சின்ன காரியமா இருந்தாலும் சரி, we have to go in the name of the Lord. We have to go in the name of the Lord. எப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல தான் நம்ம போக வேண்டும், இயேசுவின் நாமத்துல தான் நம்ம செயல்படுத்த வேண்டும். அப்ப இந்த இயேசுவின் நாமத்துல செயல்படுத்துறதுனாலதான் கோலியாத்தை தாவீது ஜெயிக்க முடிஞ்சது. சரிங்களா? அந்த கூழாங்கல்ல இவனோட டேலண்ட் சின்ன வயசுல இருந்தே நிறைய, நான் வந்து புலியை அடிச்சிருக்கேன், கரடியை கொண்டிருக்கேன், அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு இவன் போகவே இல்லை. ஓகேங்களா? சவுல் கிட்ட சொல்லும் போது, சவுல் கிட்ட வந்து என்ட்ரி லெவல்ல உள்ள வாங்கும்போது சொன்னார், 2 எக்ஸாம்பிள் சொன்னார். நான் சிங்கம் வந்தது, சிங்கத்தனை காப்பாத்தினேன், கரடி வந்தது, கரடி கிட்ட இருந்து காப்பாத்தினேன். ஆனா ஆக்சுவல் ப்ராப்ளத்துக்கிட்ட அவன் ஃபேஸ் பண்ணும்போது அந்த கதையை இங்க சொல்லவே இல்லை. உனக்கு தெரியுமா, நான் வந்து சிங்கத்தை வாயை கிழிச்சிருக்கேன், கரடியோட வாயும் 2ஆ கிழிச்சிருக்கேன், எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, நீ வந்து பட்டயத்தை நம்பி வந்திருக்கிறேன், நான் வந்து என்னோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்பி வந்திருக்கிறேன், நீ சொல்லவே இல்லை. பிளஸ் இவன் கையில கோலங்கள் இருக்கு, அதை நம்பியும் சொல்ல பாரு, பயங்கரமான கோலங்கள், நான் எய்ம் அடிச்சு இது வரைக்கும் ஒரு குறியும் தப்பினதே இல்லை, நீ நீ எனக்கு முன்னாடி எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லவே இல்லை. அவனுடைய பலத்தை குறித்தும் பேசவே இல்லை, அவனுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குறித்தும் பேசவே இல்லை, அவன் கையில இருக்கிற அந்த பிரசன்ட் வெப்பன்ஸ் குறித்தும் பேசவே இல்லை, அவனை குறித்து அவன்கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் குறித்தும் பேசவே இல்லை. எதை குறிச்சு பேசியிருக்கான்? ஐ கம் டு இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஆஃப் த ஹோஸ்ட். இயேசுவின் நாமத்துல நான் இங்க வந்திருக்கிறேன், கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நம்மளும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில தேவனுடைய நாமத்துல தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். whenever you go out, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். we have to come in the name of Jesus. come in the name of Jesus. second, bless in the name of Jesus. நிறைய பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஆண்டவருடைய நாமத்துல தான் ஒரு பலன் உண்டு, ஒரு விடுதலை உண்டு. ஆண்டவர் எதுக்கு எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறாருன்னா, திக்கற்ற பிள்ளைகளை விடுதலையாக்கவும், அதாவது இந்த குணமாக்கவும், கட்டுகள் உள்ளவர்களை விடுதலையாக்கவும், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ எல்லாமே ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம வந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். அடுத்தவங்களை ஆசீர்வதிக்க, அடுத்தவங்களை வந்து முன்னேற, அந்த இடத்துல எந்த ஒரு எரிச்சலும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கோபமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தேவையில்லாத பொறாமையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய நாமம் அங்க தூஷிக்கப்பட ஆரம்பிக்கும். அப்போ எக்ஸோடஸ் யாத்ராகமம் 20:7 பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காயிருப்பதாக, யூ ஷல் நாட் மிஸ் யூஸ் த நேம் ஆஃப் அவர் லார்ட் யுவர் காட். அப்படின்னா இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது இட் ஹாஸ் டு பி யூஸ்ட் இன் சச் a way to bless others or bless us. இயேசுவின் நாமத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நம்ம பேச வேண்டும். அடுத்தவங்களே கட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அதுல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு, அவங்கள வந்து கட்டுக்குள்ள கொண்டு போறதுக்காக நம்ம இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி, இயேசுவின் நாமத்துல அவன் வந்து அழிந்து போகணும்னு சொல்லக்கூடாது, நம்ம இயேசுவின் நாமத்துல அவன் வந்து வளராமல் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. ஸோ தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எலிசா ஒரு சம்பவத்துக்குள்ள போனார். அப்போ ஒரு இடத்துல அந்த 42 வாலிபர்கள் வந்து இவரை கிண்டல் பண்ணுவாங்க. எலிசாக்கு தலையில முடி இல்ல, அவருக்கு வந்து கொஞ்சம் வழுக்கத்தலை. உடனே இவர் வழுக்கத்தலையான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவருக்கு மேல பயங்கர ஒரு அபிஷேகம் இருக்கு, பயங்கர ஒரு அனாயிண்டிங். ஏன்னா எலைஜா கிட்ட இருந்து 2 மடங்கான அபிஷேகம் இருக்கு. ஹெவி மிராக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, பயங்கரமான ஊழியக்காரர், பயங்கரமான ஒரு தீர்க்கதர்சி. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன பண்றாருன்னா, 2 ராஜாக்கள் 2:24 அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலேயே அவர்களை சபித்தான். ஆண்டவருடைய நாமத்தை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணா, பிளஸ் பண்றதுக்கு பதிலாக சபிக்க ஆரம்பிச்சிட்டான். தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல நம்ம ஆசீர்வாதங்களையும், நம்ம ஜெபத்தில் நம்மளுடைய ஜெபமும் மெப்பமும், நமக்கு விரோதிகளாக இருந்தாலும், நமக்கு விரோதமாக என்ன காரியங்கள் செஞ்சாலும் அவங்க ஜெபத்துல அவங்களை தாங்குங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள ஒரு காலம் சபிக்காதீங்க. இவன் எப்படி சபிக்கிறான்னு பாருங்களேன். கர்ஸ் on them in the name of the Lord. இயேசுவின் நாமத்துல அவன் சபிச்சதன் நிமித்தம் எலிஷாவோட முடிவு ரொம்ப பரிந்தமாக இருந்தது. எலிஜா வந்து மரணத்தை சந்திக்காமல் அப்படியே ஒரு ரதம் வந்து அவரை தூக்கிட்டு மேல போச்சு. ஆனா எலிஷா கிட்ட பாருங்களேன், நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தார். அவ்வளோ கடைசியில பாருங்களேன், நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தப்பாக நம்ம பயன்படுத்தும் போது that will destroy us. கடைசியில் ஒரு விபரீதமான ஒரு நோய் வந்துதான் இறந்தார். இயற்கை மரணம் இல்ல, ஒரு நோய் வந்து மரித்து போனார் எலிசா. அப்போ இயேசுவின் நாமத்தை கொண்டு நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். we have to bless others, not to curse. இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 3வது பாயிண்ட், bow, கீழே தாழ்த்துறது.
பிலிப்பியர் 2:10 இயேசுவின் நாமத்துல வானோர் புதலத்தோர் பூமியின் கீழாளோட முழங்கங்கள் யாவும் முடங்கும்படியாகவும் என்ன போட்டிருக்கு, இந்த அட் த நேம் ஆஃப் ஜீசஸ் எவ்ரி நீ ஷுட் பவ், those in heaven and those on earth and those under the earth. நம்ம இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணும் பொழுது 3 இடத்துல அந்த இடத்துல வந்து ஒபீடியன்ஸ்க்கு நடக்குது. அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. எங்க? ஹெவன்ல, ஹெவன் அண்ட் தோஸ் ஆன் த எர்த் அண்ட் அண்டர் த எர்த். அப்படின்னா நம்ம வந்து இது ஹெவன் பார்க்கும்போது 3ஆம் ஹெவன்ல உள்ள கண்ட்ரோல் அத்தாரிட்டி நமக்கு இருக்கான்னு கிடையாது. நான் அதை சொல்ல மாட்டேன். இது ஹெவன் சொல்றது வந்து பிசாசு, வானமண்டலத்தில் இருக்கிற பிசாசும் நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது அவன் மண்டிட்டு தான் போக வேண்டும். அதே மாதிரி பூமியில நடக்கிற சம்பவங்கள், பூமியில நடக்கிற பாவங்கள், பூமியில நடக்கிற பிசாசின் கிரியைகள் மண்டிட்டு தான் பட வேண்டும். அதே மாதிரி அண்டர் வேர்ல்டு கிங்டம்ல இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் மண்டிட்டு தான் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பிசாசும் நிக்க முடியாது. He cannot stand before the name of Jesus. சரிங்களா? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம் இருக்கா? பிசாசின் தொல்லைகள் இருக்கா? அல்லது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சாபத்துக்கு கேதுவான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கு, எதுவுமே வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, எப்பவுமே ஒரு 30 வருஷமா 20 வருஷமா அப்படியேதான் இருக்குமே, எங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைன்னா something is wrong, something Satan is blocking something in your life. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, தேவனை அறிகின்ற அறிவில் இல்ல அப்படின்னா you have to use the name of the Lord of Jesus Christ. இயேசுவின் நாமத்துல அப்படி நீங்க சொல்லும் பொழுது பிசாசு மண்டிட்டாக வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது பிலிப்பியர் 2:10 at the name of Jesus every knee should bow. மனுஷங்களோட நீ மட்டும் இல்ல, சரிங்களா? மனுஷங்கள் நிறைய பேர் இப்ப நீ பண்றது இல்ல. மனுஷங்களை நீ பண்றதுனால நமக்கு வந்து ஒரு பெரிய நன்மை நடக்க போறது இல்ல. ஆனா பிசாச முழங்காலுக்குள்ள கொண்டு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா he has to bow down, he has to release it, he has to lose it, he has to unbound it, unchain it, break the chains. இதெல்லாமே எப்ப நடக்கும்னா இயேசுவின் நாமத்துல அவன் கட்டி போட்டதை அவனே அவுத்துதான் தீர வேண்டும், வேற வழி இல்லை. அதனாலதான் ஹெவன்ஸ், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசு, அண்ட் தோஸ் ஆன் த எர்த், தோஸ் ஆன் த பூமியில இருக்கிற பிசாசுகள், பூமிக்குரிய காரியங்கள், இதெல்லாமே மண்டிட்டு பட வேண்டும். and those under the earth, பூமிக்கு அடியில் இருக்கிற அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிற பூதளத்துல இருக்கிற எல்லா பிசாசுகளும், பிசாசின் கிரியைகளும், பாவத்தின் கிரியைகளும், சாபத்தின் கிரியைகளும், நோயின் கிரியைகளும், it has to bow down. Hallelujah. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், இயேசுவின் நாமத்தில் நம்ம போக வேண்டும், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். We have to use the name of the Lord to bless others, not to curse. Second, when you use the name of the Lord, அந்த இடத்துல the things will bow down. பிசாசு மண்டிட்டே ஆக வேண்டும். He has to obey, no other option. பவுங்கிறது வந்து ஓகே, நீங்க கமாண்ட் பண்றதை அவன் செஞ்சுதான் ஆக வேண்டும். அந்த அத்தாரிட்டி நம்ம கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சோ அதனாலதான் அந்த இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ ஒரு மேலான நாமம், ஒரு வல்லமையான நாமம் உண்டு. சரி, மூணாவது இது. நாலாவது, we have to ask in the name of Jesus. கேட்கணும். and if you ask anything in my name I will do it. இயேசுவின் நாமத்துல நம்ம கேட்க வேண்டும். எல்லா நேரமும் நம்மளுடைய தாட் படி போகக்கூடாது, நம்மளுடைய பிளான்ஸ் படி போகக்கூடாது. இயேசுவின் நாமத்துல நம்ம கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் அங்க செய்யறார். அதே மாதிரி இயேசுவின் நாமத்துல கேட்கப்படும் போது ஹெவன்ஸ் ஓபன் ஆகுது. இயேசுவின் நாமத்துல கேட்கப்படும் போது ஏஞ்சல்ஸும் they will be ready to help you. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஹெவன்லி ரெலம் ஓபன் ஆகணும், ஹெவன்லி ரெலம்குள்ள காரியங்கள் வரணும். இயேசுவின் நாமத்துல உங்களோட வாழ்க்கையில காரியங்கள் நடக்கணும்னா we need to use the name of our Lord Jesus Christ. ஹல்லேலூயா. அந்த எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 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 நாமம், இந்த நாமத்துக்கு சகல விதமான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாமத்தின் மூலமாக பிசாசு நடுங்கி ஆக வேண்டும். இயேசுங்கிற ஒரு நாமம் சொல்லும் பொழுதே பிசாசு கீழே விழுந்தே ஆக வேண்டும். இயேசுங்கிற நாமம் சொல்லும் பொழுதே சிக்னஸ் கண்டிப்பாக மாறி போகணும். ஹல்லேலூயா. இப்ப ரீசெண்டா நாங்க இங்க ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கும் போது நாங்க எல்லாம் பாஸ்டர்ஸா சேர்ந்து அந்த பாம்பன் பாலத்தை பார்க்க போனோம். அப்ப பாம்பன் பாலத்துல அங்க அந்த மாங்காவும் அந்த சில்லி பவுடரும் போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க, நானும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவர் அந்த கடைக்காரர் வந்து அந்த சில்லி பவுடரை அதுல போடுறாரு. போடும்போது அங்க பயங்கர காத்து, அந்த காத்துல அந்த சில்லி பவுடர் என் கண்ணில் வந்து விழுந்துருச்சு, நல்லா விழுந்துருச்சு, பயங்கர எரிச்சல். அப்புறம் நாங்க தண்ணி தேடி போறேன், தண்ணி இல்லை, ஆனா கண்ணில் வந்துச்சு, நான் கண்ணை திறக்கவே முடியல, பயங்கர எரிச்சலா இருந்தது, கண்ணெல்லாம் செவந்துருச்சு. அப்ப ஆண்டவர் அந்த நேரத்துல ஹோலி ஸ்பிரிட் ஒரு காரியம் சொன்னாரு, இன் மை நேம் அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சில்லியை நீ பைண்ட் பண்ணி ப்ரே பண்ணு, இட் வில் நத்திங் வில் ஹேப்பன் டு யூ. எனக்கு இந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் ஆப்ரேட் பண்ணதில்லை, இந்த மாதிரி நான் வந்து யோசித்ததும் கிடையாது. பட் த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் டெல்லிங் மீ டு டூ தட்.
அப்போ நான் கார்ல வந்து ஏறி உட்காந்துச்சு, நான் அப்படி கண்ணை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். ஐ ஜஸ்ட் ப்ரேட் எ சிம்பிள் ப்ரேயர். அங்க இருக்கவங்க யாருக்கும் ரொம்ப தெரியாது நான் ஏன் கண்ணை பிடிச்சிட்டு இருக்கேன்னு, சரிங்களா? அப்போ ஐ ஜஸ்ட் ப்ரேட் அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சில்லி டு பி கேன்சல்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்துல அந்த சில்லி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற, அந்த சில்லிக்கு இருக்கிற அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அந்த எரியிற ப்ராப்பர்ட்டி, அந்த பர்னிங் சென்சேஷன் ப்ராப்பர்ட்டி, இரிட்டேஷன் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும்னு ப்ரே பண்ணும்போது இமீடியட்லி இட் வாஸ் செட் ஃப்ரீ. ஹல்லேலூயா. எங்கேயாவது இப்படி சாட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய சாட்சி ஆண்டவர் இப்ப கடைசி காலத்துல வித்தியாசமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறார். நம்ம தண்ணியில கஷ்டப்பட்டு அது நம்ம கண்டிப்பா நம்ம சில்லி பவுடர் போட்டுச்சுன்னா we cannot even open our eyes. ஸோ இமீடியட்லி ஐ வாஸ் குவைட் நார்மல் தென் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் நான் டோட்டலா மறந்து போயிடுச்சேன் என்னோட கண்ணில் த சில்லி பவுடர் விழுந்திருக்கணும். ஸோ த நேம் ஹேஸ் த அத்தாரிட்டி, த நேம் ஹேஸ் த பவர். தட்ஸ் வை we need to ask anything in my name. இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல எவ்ரிதிங் இஸ் பவுவிங் டவுன். சிக்னஸ் பணியுது, ட்ரபிள்ஸ் கீழே போகுது, பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆகுது, ஃபெயிலியர் பிகம் பாசிட்டிவ், ப்ராப்ளம்ஸ் ஆர் கெட்டிங் சால்வ்ட், பிளாக் மேஜிக் அதோட 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 மேஜிக்கிற தன்மை உள்ள எல்லாம் போகுது, சார்சரர் வில் பி டிஸ்ட்ராய்ட், டிமானிக் ஆக்டிவிட்டிஸ் வில் பி த்ரோன் அவே. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் only when we ask in the name of Jesus. Hallelujah. Fifth point. Thank you, Jesus. Above all, fifth point, Philippians 2:9, therefore God also has highly exalted him and gave him the name which is above every name. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொண்டு வச்சிருக்காரு. இதோட மீனிங் நம்ம எப்படின்னு பார்க்கும் பொழுது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் நமக்கு வந்து இந்தியால வந்து பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் த ஹையஸ்ட் பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? ஈஸியா அவரை பார்க்கவும் முடியாது, நம்ம வந்து யாரும் அவர்கிட்ட பேசவும் முடியாது, நம்ம போய் அவருக்கு அத்தாரிட்டி கொடுக்கவே முடியாது. பிகாஸ் ஹி ஹாஸ் த அத்தாரிட்டி ஃபார் த இந்தியன் நேஷன். அவர் நினைச்சா இந்தியாவை என்ன வேணா பண்ணலாம், அந்த அத்தாரிட்டி இருக்கு. அப்போ ஆண்டவருங்க சொல்றாரு, அவரை விட ஒரு அத்தாரிட்டி இருக்குன்னா அது இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. இந்த வேர்ல்டுல the number one most powerful presidents, அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ், அவங்க விட ஒரு மேலான பவர் யாருக்கு இருக்குன்னா இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இதோட மெயின் நம்ம we have to நம்ம being a children of God, we need to authorize the access. இயேசுவின் நாமத்துல அந்த ஆக்சஸ் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இருக்கு. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஈஸியா அங்கங்க போவாகும். நம்ம எதை பத்தியும் பயப்பட மாட்டோம். டக்குன்னு ஒரு ஃபோன் போட்டா எல்லாமே நடந்துரும். நமக்குன்னு ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கும். அதை விட ஒரு மேலான ஒரு பவர்ஃபுல் அத்தாரிட்டி நமக்கு இருக்கு, ஜீசஸ்ங்கிற ஒரு நேம். ஆனா நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் நாமத்துக்கு வந்து ஹீலிங்லாம் நடக்காது, மிராக்கிள்ஸ் நடக்காது. மேபி அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு, கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குன்னே தவிர ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிஸோ பிசிக்கல் அத்தாரிட்டிஸோ அவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? மேபி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. பட் அதை விட மேலான அத்தாரிட்டி இயேசு கிட்ட இருக்கு. என்ன அத்தாரிட்டி இருக்கு? the name above all the names, which every sickness will bow, every pain will bow. That's why we are always above everything when we are with Jesus. ஓகேங்களா? இயேசுவின் நாமத்தை நீங்க பயன்படுத்தும் போது யூ ஆர் ஆல்சோ அபவ். நீங்க வந்து நீங்க கீழானவர்கள் கிடையாது, நீங்க மேலானவர்களாக இருப்பீங்க. நீங்க வந்து வாழாக்காமல் தலையாக இருப்பீங்க எல்லா நேரத்திலும். அது எப்போ நடக்கும்னா இயேசுவின் நாமத்துல நீங்க போகும் பொழுது மட்டும்தான், இயேசுவின் நாமத்துல நீங்க முன் செல்லும் போது மட்டும்தான் தேவன் அந்த இடத்துல கிரியை செய்கிறார், தேவன் அந்த இடத்துல வாசம் செய்கிறார், தேவன் அந்த இடத்துல மகிமையான காரியங்களை செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எல்லா அத்தாரிட்டியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அத்தாரிட்டி எப்படி இயேசு கிட்ட வந்தது? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தது நிமித்தம் மத்தேயு 28:18 போட்டிருக்கு. அப்பொழுது இயேசு சமீபத்துல வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு சொல்றாரு, இது வானத்திலும் எல்லா வானங்களிலும் பூமியிலும் சகல அதிகாரமும், கொஞ்சம் அதிகாரம் மட்டும் இல்ல. இப்போ வந்து நம்மளோட மினிஸ்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் அதிகாரம் தான் இருக்கு. நாட் த ஆல் த அத்தாரிட்டி. ஆல் த அத்தாரிட்டி மீன்ஸ் எவ்ரி அத்தாரிட்டி. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஈவன் எர்த் வில் ரொட்டேட் ஆப்போசிட் ஆல்சோ. அந்த அளவுக்கு ஒரு வல்லமை உண்டு. கடல் அலைகள் வந்து கீழ்ப்படியும், மலைகள் வந்து பிடுங்கி போய் விழணும். ஸோ அந்த ஒரு அத்தாரிட்டியை அவர் எக்ஸசைஸ் பண்ணி காமிச்சிட்டு போனார். மரத்தை பார்த்து இனிமேல் நீ கனி கொடையாத இருப்பாங்க, உடனே பட்டு போச்சு. இதெல்லாம் வந்து நம்மளோட மினிஸ்டர்ஸ்க்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது. சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி.
இந்த அத்தாரிட்டி ரெலம்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியால் இயேசுவோட நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது நாமும் அந்த ரெலம்குள்ள போறோம். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரு பாயிண்ட், we have to do in the name of Jesus. do அப்படின்னா கொலோசியர் 3:17 and whatever you do in the word or deed, நம்ம என்ன செஞ்சாலும் do all in the name of the Lord Jesus Christ. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றனாலும், நீங்க வீட்டுல ஒரு சின்ன ஹோம்வொர்க் எழுதுறீங்களா, write it in the name of Jesus, there will be a success. எல்லாத்துக்கும் இயேசுவை நீங்க முன்னிலைமைப்படுத்துங்க, அந்த அத்தாரிட்டி யூஸ் பண்ணுங்க. when you are walking around, move by using the name of Jesus. do something by the name of Jesus. அதான் அங்க வசனம் சொல்லுது, do all in the name of our Lord Jesus Christ. நீங்க எப்போ நீங்க word or deed, நீங்க வார்த்தையினாலும் கிரியினாலும், நீங்க வார்த்தையில் நீங்க பேசுறதுனாலும் நீங்க செயல்படும் பொழுது உங்களோட பேச்சும் இயேசுவின் நாமத்துல பேசப்படுவதா இருக்கணும். செயல்படும் போதும் இயேசுவின் நாமத்துல நீங்க செயல்படுறதாக இருக்க வேண்டும். இப்போ நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களால பாவத்தை ஈஸியா மேற்கொள்ள முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நான் இந்த பாவத்துல இருந்து வெளியில வர்றது, எப்படி இந்த வேர்ல்டு டெம்டேஷன்ஸ்ல இருந்து என்னை நான் காத்துக்கொள்றது, வேர்ல்டு டெம்டேஷன்ஸ் நிறைய எப்படி இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம், ஒரே வழி இயேசுவின் நாமத்தின் மூலமாக. அதனாலதான் இங்க கொலோசியர் 3:17 ரொம்ப தெளிவாச்சு, நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் இயேசுவின் நாமத்துல முன்னிலைப்படுத்திட்டு போங்க, பாவம் உங்களுக்கு முன்னாடி வர முடியாது, பாவம் உங்களுக்குள்ள வர முடியாது. நீங்க உங்களோட பலத்தால போகும்போது, உங்களோட மாம்சத்தால நீங்க இடைப்படும் போதுதான் பாவம் அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி நிக்குமே தவிர, இயேசுவின் நாமத்துல போய் பாருங்க, the sin or the problems cannot stand before you. Hallelujah. So do all in the name of the Lord. எது செஞ்சாலும் நம்ம இயேசுவின் நாமத்தில் நம்ம செய்ய வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான் we will see the victory. Hallelujah. என்னுடைய நாமத்தினாலேயோ என்னுடைய எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர்ஸோட நாமத்தினாலே நம்ம இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மேபி அந்த ஒர்க் நடந்திருக்கும், ஆனா அதுக்குள்ள கான்சிக்வன்சஸ் பின்னாடி கழிச்சு நமக்கு தெரியாது. ஆனா இயேசுவின் நாமத்துல போகும் பொழுது எவ்ரிதிங் will be perfect according to his will. தேவனுடைய சித்தத்தின்படி அழகாகவே நடந்துட்டே இருக்கும். சில நேரத்துல இயேசுவின் நாமத்துல போகும் பொழுது அந்த இடத்துல காரியங்கள் வாய்க்காமல் இருக்கும், அப்படின்னா அது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க உங்களோட பலத்தால போகும் பொழுது சில நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் ஒரு இடத்துல நீங்க அச்சீவ் பண்ணிட்டு வருவீங்க, அது தேவனுடைய சித்தமே இல்லைன்னு பாரு. சோ அதன் நிமித்தம் நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிப்போம். Every time, every second, we need to walk or we need to do in accordance with the name of our Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்துல நம்ம செயல்பட வேண்டும். So நம்ம இயேசுவின் நாமத்துல we have to go, we have to come and we have to bless others in the name of Jesus. And we need to, and when we use the name of Jesus, every knee shall bow, every satanic activities has to bow, and we need to ask in the name of Jesus and it will be done. And when we declare the name of Jesus, we are already above all of everything. சரிங்களா? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை காட்டிலும் நம்ம மேலான காரியங்களை, ஏன்னா his name is above all the names, so we have the authority over everything. And when we do whatever you do, நீங்க பேசிட்டு இருந்தாலும் வார்த்தையினாலாவது கிரையினாலாவது நீங்க எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்க செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அந்த இடத்துல மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. So with this I want to conclude. So use the name ஆஃப் ஜீசஸ், அவரோட அத்தாரிட்டி நீங்க பயன்படுத்துங்க. அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய விடுதலை நம்மளோட வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள முடியும், ஒரு ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை நாட்களா நம்ம தோல்விகளே வாழ்ந்துகிட்டு இருப்போம், ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம், இயேசுங்கன்ற நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம், அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தணும், ஜெயம் எடுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் விரைவில் வரப்போகுது.